வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியும். ஒரு மிக முக்கிய பிரச்சனை. நான் வந்து ஒரு வயது ரொம்ப அதிகம் இல்லை, 73 ஆச்சு. 50 ஆண்டு காலமாக பொது தொண்டு செய்கிறேன். இரவு நேரத்தில் எழுப்பி கேட்டால் கூட எந்த பிரச்சனை பூதகரமான பிரச்சனையாக உருவெடுக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்வேன் உணவு பற்றாக்குறை என்று சொல்வேன். நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு என்னுடைய இல்லம் வந்து அற்புத இல்லம், அற்புத அருகேன்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வீட்டில் இருந்து நானும் துணைவியாரும் 1700 செடிகள் இங்கே வாழ்கின்றன, வளர்கின்றன. வீட்டுக்குள்ளே விவசாயம் செய்யும். நானும் ஒரு விவசாயி தான். அது மட்டும் இல்லை, கோயில்களின் கோயில், டெம்பிள் ஆஃப் டெம்பிள்ஸ் வச்சு 10 மதங்கள் கோயில் வச்சு 11வது கோயில் யாருன்னா விவசாயிகள் கோயில் வச்சுருக்கோம். ஏன் விவசாயி கோயில் வைக்கிறோம் அப்படின்னு, மனிதன் கோயில் வைக்கலாமான்னா, உங்களுக்கு தெரியும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோன்னு பாரதியார் சொன்னார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னார். கடவுள்னு முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு மதுகாசி பண்ணார். அதுக்காக தான் விவசாயி வச்சுருக்கோம். ஆனால் விவசாய நிலைமை என்ன என்பதை ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறாரு, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதாவது எல்லா பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கி மது அருந்துறாங்க. அது வருத்தமான விஷயம். சாயங்காலத்தில் மது கடைகளை பார்த்தாலே தெரியுது, திருவிழா போல் இருக்குது. மது குடிக்கிறாங்க, மது குடிக்காத இருக்கலாம், ஆனால் மது குடிக்கிறாங்க. மது உற்பத்தியாளர்கள்லாம் பல்லாயிரம் கோடி அதிபதிகளாக இருக்காங்க. பலர் சிகரெட் பிடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்காத இருக்கலாம், ஆனால் சிகரெட் பிடிக்கிறாங்க. சிகரெட் உற்பத்தியாளர்கள்லாம் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் கட்டுறாங்க, பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க. இப்படி சொல்லலாம். அதே மாதிரி போதை மருந்து. ஆனால் நம்ம எல்லாம் உணவு சாப்பிட்றோம். உணவு சாப்பிடாத இருக்க முடியாது. உணவு சாப்பிட்றோம். ஆனால் உணவு உற்பத்தி விவசாய தற்கொலை பண்ணிக்கிறான். எதுவும் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறான்னா, அவன் அந்த பயிரை விட பூச்சிகளை வாங்கிய பூச்சிக்கொல்லி வச்சு குடிச்சே அவன் இறக்குறான். அப்படின்னா விவசாயி நிலைமை என்ன ஆச்சு? இன்னும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். தஞ்சாவூர் ரொம்ப சிறப்பாக சொல்லுவோம். தஞ்சாவூர்லேயே உணவு இறக்குமதி செய்ய வேண்டிய காலம் வெகு தொலைவில் என்றதை அபாய செய்தியை எச்சரிக்கையாக விடுறேன். ஆக இந்த நேரத்தில் வந்து நம்ம விவசாயியை வந்து அதுதான் கோயில் வச்சுருக்கோம். கோயில் வச்சு கும்பிட்டா போகாது, விவசாயியை காப்பாற்றணும். அந்த விவசாயம் ஏன் காப்பாற்றுன்றது மாதிரி என்ன பிரச்சனைன்றதை முதல்ல பார்ப்போம். உணவு தட்டுப்பாடு வரப்போகுது. ஏன்னா அது வந்து உணவுக்கு தேவை அதிகம் இருக்கும், ஆனால் சப்ளை குறைஞ்சிடும். அது வந்து நிச்சயமாக நடக்க போகிற விஷயம். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது வந்து காரணம் மெயினாக வந்து பல காரணங்கள் இருக்குது. ஆனால் மெயின் ரீசன்னா குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அது இயற்கையும் காரணம், நாமும் காரணம், விவசாயமும் காரணம். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. விவசாயம் வந்து கிளைமேட் சேஞ்சால் பாதிக்கப்படுது. விவசாயமே கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமாக இருக்குது. அது புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவ்வளோ விரிவாக நான் பேச போகிறதில்ல. அடுத்த படத்தை பேசுவோம். நிறைய தொடர்ச்சியாக வரும். அது ஒவ்வொரு படம் 5 நிமிடம் தான் வரும். இப்போ வந்து ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து விவசாய நிலங்கள்லாம் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஏன் குறையுதுன்றது பார்ப்போம். முதல்ல வந்து ஏன் குறைய போகுதுன்னா, அட்மாஸ்பியர் வார்மிங். இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா வளிமண்டலம் சூடாகிட்டு வருது. இந்த வளிமண்டலம் சூடான என்ன ஆகும்னா, பனி பிரதேசங்கள். எது பனி பிரதேசங்கள்? இமாலயா, ஆர்டிக், அண்டார்டிக்லாம் உருகுது. ஆர்டிக்கில் 70% போயிடுச்சு. அண்டார்டிக் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், உலகத்திலே ஒரு அழகான மிருகம், இது வந்து போலார் பேர்னுவாங்க, துருவக்கடலினி. இது வந்து காணாது போயிடும். அந்த இனமே அழிஞ்சிடும். ஏன்னா அது ஐஸ் இல்லாத இருக்க முடியாது. அது அழிஞ்சிட்ருக்கு. இது வந்து ஐஸ் கேப்ஸ் ஸ்பீடாக மெல்ட் ஆகுது. நீங்கள் கேட்கலாம், அது மெல்ட் ஆனால் நமக்கு என்ன, இங்கே விவசாயத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். அது காரணம் என்னன்னா, இதெல்லாம் உருகும்போது அது எங்கே போகும்? கடலுக்கு போகும். கடலுக்கு போனால் கடல் ஆகும், கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயர்ந்தால் ஆகும், விவசாய நிலங்கள் கடல் நீரில் முழுகும், உப்புத்தன்மை உடையதாக மாறிடும். வெஸ்ட் அண்டார்டிகா இருக்குது. அது வந்து வெஸ்ட் அண்டார்டிகா மட்டும் உருகுச்சுன்னா 10 மீட்டர் தண்ணி உலகம் எங்கும் உயரும், 32 அடி உயரும். குறிப்பாக இந்தியா கிட்டக்க இருக்க அண்டார்டிகா உருகும். இது கிரீன்லேண்டில் எப்படி ஐஸ் ஷீட் மெல்ட் ஆகுதுன்றது நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அட்மாஸ்பியர் வார்மிங் படம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் கடல் நீர் பூந்துருத்துன்றது பார்க்கலாம். இப்போ வந்து இந்தியாவில் வந்து சிறப்பாக பெருமையாக சொல்கிறது, இந்தியாவில் கடல் வளம் அதிகம்னு. 7516 கிலோமீட்டர் நீண்ட கடலுடைய கடற்கரை பகுதியுடைய நாடு இந்தியா. அதில் வந்து குஜராத் 1600 கிலோமீட்டர், தமிழ்நாடு 2வது வருது 1076 கிலோமீட்டர், ஆந்திரா 3வது 972, மகாராஷ்டிரா 720 கிலோமீட்டர், கேரளா 590 கிலோமீட்டர், ஒரிசா 485 கிலோமீட்டர், கர்நாடகா 300 கிலோமீட்டர், வெஸ்ட் பெங்கால் 158 கிலோமீட்டர். இதில் அந்தமான் நிக்கோ அதெல்லாம் சின்னதை விட்டுட்டுங்க. இந்த 6 இதுலேயும் என்ன ஆகும்னா, விவசாயிகளுடைய அளவு கணிசமாக குறையும். விவசாயிகள் நிலைமை பாதிக்கப்படுன்றதை தேசம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் காரணம் வளிமண்டலம் சூடாவது, அட்மாஸ்பியர் வார்மிங். 2வது சாயில் வார்மிங். இப்போ நிலம் தான் தேவை முதல்ல விவசாயத்துக்கு. ஆனால் நிலம் வந்து சூடாகிட்டு வருது. அப்போ உற்பத்தி குறையும். அதே நிலம், அதே உழைப்பு, அதே வியர்வை, அதே விதை, ஆனால் உற்பத்தி குறைஞ்சிடும். சாயில் வார்மிங். பல பேர் பிஹெச்டி பண்ணுறாங்க சாயில் வார்மிங்கை பற்றி. இதெல்லாம் உங்கள் கையில் எங்கள் கையில் யார்ட்டுமே இல்லை. இது வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுன்னா, அக்ரிகல்ச்சர் வந்து குளோபல் வார்மிங்கால் பாதிக்கப்படுது. ஆனால் அக்ரிகல்ச்சரை குளோபல் வார்மிங் உருவாக்குது. இதை வந்து சொல்கிறது குறுகிய காலத்தில் அடுத்த இதில் வந்து தொடர்ந்து பேச போகிறோம், நீங்கள் பார்க்கலாம். 3வது உணவு
உணவுடைய பற்றாக்குறை காரணமாக சி வார்மிங். உலகத்தில் 99 மக்கள் மீன் சாப்பிட்றாங்க. இந்த மீன்றது உலகத்தில் வந்து 3/2 கடல் பகுதி, கடல் இருக்குது. ஆனால் ஒரு கொடுமை என்னன்னா, இந்த சி வார்மிங் உருவாகுது இந்த குளோபல் வார்மிங்கில், கிளைமேட் சேஞ்சில். அதனால் மீன் இனம் குறைஞ்சிரும். மீன் வந்து தெற்கே நோக்கி அண்டார்டிகாவை நோக்கி நகரும், ஆர்டிக்கை நோக்கி நகரும். கடல் நீங்கள் மீனை பிடிக்கணும் ரொம்ப தொலைவு நீங்கள் வந்து டீப் சீ ஃபிஷிங் போகணும். விலை ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். ஃபிஷ் எல்லாத்துக்கும் விடைகளும் கொடுக்க போகிறோம். பிரச்சனை தான் முதல்ல நான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த சி வார்மிங்கில் வந்து மீனுடைய அளவு குறைஞ்சிடுது, மீன் சைஸ் குறையுது. ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சி பல பேர் பிஹெச்டிலாம் வாங்கிட்டாங்க. சி வார்மிங்கில் இந்த வால்ரஸ் அது ஏன்னா அழிஞ்சிட்டு வருது, அலாஸ்கா நோக்கி எல்லாம் போயிட்டுருக்குன்றாங்க. 4வது விண்ட் வார்மிங். இப்போ எப்படி எனர்ஜி ட்ரிங்க் குடித்தா நம்மலாம் வந்து பலம் பெறுகிறோமோ, அதே போல் வளிமண்டல சூடாகுது, நிலம் சூடாகுது, கடல் சூடாக சேர்த்து காற்றை சூடாக்கிடுது. அப்போ காற்று என்னாகுதுன்னா அது வீறு கொண்டு எழுதுது. அது வந்து என்ன ஆகுது, பயங்கரமாக புயலாக அடிக்குது, சூறாவளியாக மாறுது. அதான் காரணம்னா, இந்த உதாரணம் சொல்லணும்னா அமெரிக்காவே ஆட்டி படித்த கேட்ரினா காரணமே வந்து விண்ட் வார்மிங் தான். நம்ம தானேன்ற புயல தானாகவே பல தோப்புகளும் முந்திரி காடுகளும் அழிஞ்சுது. அது காரணம்னா விண்ட் வார்மிங் தான், ஞாபகம் வச்சு. அதனால் எல்லாமே எல்லா வகையும் எல்லாம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு எதிராக இருக்குது. அதனால் வந்து இது வந்து ரொம்ப இதை பற்றி நிறைய விவரங்கள் எப்படி இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சைக்ளோனுக்கும் விண்ட் வார்மிங்கும் என்ன சம்மந்தம்னு போட்டிருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, நான் சொன்னது போல் இந்த விண்ட் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா, மரங்களெல்லாம் அழிச்சிடுது, பயிரெலாம் அழிச்சிடுது. அப்புறம் எல்லாம் வந்து நிவாரணம் தராங்க. நிவாரணம் தரது சரி, பயிர் போனது தான். ஆக சாயில் வார்மிங், சி வார்மிங், விண்ட் வார்மிங் எல்லாம் வந்து சேர்ந்து நம்ம உணவு உற்பத்தியை குறையுது. அடுத்தது சாயில் டீக்ரடேஷன். விவசாயியே குறையும்னா சாயில் டீக்ரடேஷன். நம்ம சாயிலில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. நம்ம கெமிக்கல்ஸை போட்டு நிலத்தில் உயிர் இல்லாத தன்மை வந்துடுச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து கெமிக்கல் பெஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அமெரிக்காலாம் பிளேன்லேயே போய் தெளிக்கிறாங்க. அந்த செடிகளில் போய் இப்போ உங்களுக்கு தெரியும், சமயத்தில் கேரளாவில் தமிழ்நாட்டு விவசாயத்து பொருட்கள்லாம் வாங்க மாட்டேன்ட்டாங்க, காய்கறிகள்லாம். ஏன்னா அதில் வந்து பெஸ்டிசைடு இருக்குன்ட்டு. நம்ம பெஸ்டிசைட் நிறைய யூஸ் பண்ணுறோம், நம்ம உடம்பும் போயிடுது, நமக்கு அது பாதிப்பு உண்டாகும். அடுத்தது ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஃபுட். நான் ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த இது என்னென்னா, ரொம்ப சுருக்கமாக சொல்ல ஆசைப்பட்றேன். இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அவங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கோம். கிசான் பகவான் என்ற தலைப்பில் வந்து இதெல்லாம் வரும். ஏன் ஒரு சமஸ்கிருத பேர்னா, இந்தியாவுக்கு எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க. கிசான்னா விவசாயி, பகவான்னா கடவுள், விவசாய கடவுள் தான் பேர் வச்சுருக்கோம். இதை பற்றி அப்புறம் கிசான் ஜவான் வரும். இந்த 2 சீரியல் இந்த இசை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பீக் ஆயில்னா ஆயில் வந்து உச்சக்கட்ட தோடும், ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து உச்சக்கட்ட தோடும். அப்போ கொஞ்சம் குறைஞ்சா கூட ஜனங்க அதை புரிஞ்சுப்பாங்க, ஆயில் இல்லாட்டி கிடைக்காதுன்னு. உடனே ஆயில் விலை ஏறிடும். ஒரு லிட்டர் வந்து கிட்டத்தட்ட 2000 ரூபாய் ஆகிடும். அப்போ ஆயில் விலை ஏற நல்லது தான், ஏன்னா ஆயில் தான் குளோபல் வார்மிங். ஆனால் கேட்ச் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 80% ஃபெர்டிலைசர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னு வருது. அப்போ அந்த ஃபெர்டிலைசர் விலை ஏறிடும், ஃபெர்டிலைசர் கனாமனாக ஏறிடும். அதனால் உணவு விலை ஏறிடும். அதனால் இதுக்கு வந்து விடை என்னன்னா, நம்ம வந்து இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மாறிடணும். தான் பீக் ஆயில். அடுத்து சொல்லவே வேண்டாம், மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே போகுது. ஒருத்தர் பெருமையாக சொன்னார், இந்தியா எல்லாம் 2, 3, 5 டன்றீங்களே, பாப்புலேஷன் நம்பர் 1 ஆகிடும், சைனா ஓவர்டேக் பண்ண போகிறாங்க. இது பெருமைப்பட விஷயமா இல்லையானதை நான் உங்களுக்கு விட்டுறேன். பாப்புலேஷன் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன், நகர்மயமாகுது. அதாவது வேடிக்கை என்னன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சும் போது நகர்மய பகுதி 14% தான் இருந்தது. இது வந்து 64.1 ஆகிடும் 2050. அப்படின்னா கிராமங்களே இருக்காது, எல்லாம் நகரமாகிடும். நகரமான வாழ்க்கை நரகமாகிடும். ஃபார்ம் லேண்ட்லாம் பில்டிங் லேண்ட் ஆகிடுது. எப்படி ஒரு லேண்ட் எப்படி இருந்து எப்படி ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கே பார்த்தாலும் கட்டடம் கட்டுறாங்க, அதையும் பார்க்குறீங்க. கான்க்ரீட் ஜங்கிள்ஸ் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து எக்கச்சக்க ஃபோட்டோ எடுத்துருக்குறோம். ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து படுகொலை செய்யப்படுது. வாட் லைஃப் கேன் பி விளம்பரம் போட்டிருக்காங்க, அழகாக வீடுகள்லாம் கட்டிருக்கணும். அதில் விவசாய நிலத்தை வந்து பலிக்கடை ஆடாக்கி அங்கே பில்டிங் கட்டுறாங்க. அப்புறம் வந்து எங்கே பார்த்தாலும் லே அவுட்ஸ் போடுறாங்க. அந்த லே அவுட்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். மர்டர் ஆஃப் ஃபார்ம்ஸ், லே அவுட் கண்டினியூஸு. இது வந்து லேண்டை யாராக எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். நாங்கள் வந்து ஆர்டிஐயில் கேட்டபோது 1200 கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் 12 வருஷத்தில் விவசாய நிலங்கள் தான் கட்டியிருக்காங்க. ஒரு வேடிக்கையான விஷயம் பார்த்தோம், ஒரு கல்லூரி வந்து எங்கே கட்டியிருக்காங்க பார்த்தா, அவங்களுடைய நீர்ப்பாசன துறையை வந்து ஒரு ஏரி மேலேயே கட்டியிருக்காங்க. அதான் வேடிக்கை பார்த்தோம். இந்த ஊரில் எல்லாம் நடக்குது. ஆனால் யாரும் அதை நம்ம வந்து ஏதோ நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். நம்ம விழிப்புணர்வு நம்ம கூட இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள். இப்போ சிப்காட் இருக்குது. எந்த ஊரில் போனாலும் சிப்காட் என்ன பண்ணுறாங்க, உடனே எல்லோரும் கூப்பிட்டு உங்களுக்கு லேண்ட் தரேன்னுறாங்க. லேண்ட் தரேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, விவசாயத்தை எடுத்துடுறாங்க. அந்த விவசாயத்துக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் விவசாயம் தான். இந்த தொழிற்சாலைக்கு வந்து இடத்தெல்லாம் வேறு ஊர் போகலாம், ஆனால் விவசாயி சொந்த ஊர்லேயே அகதியாகும் அவல நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது எவ்வளோ இருக்குதுன்னா, மொத்தம் ஒரு 170 ஊர்களில் நாங்கள் கணக்கு எடுத்திருக்கோம். அந்த ஊர் விவசாயிகள் அந்த ஊர்லேயே அகதிகள் ஆகிட்டாங்க. அவனுக்கு தெரிஞ்ச வேலை ஒன்று தான், அந்த வேலை நீங்கள் அவனுக்கு கொடுக்கலன்னா அவன் அகதி ஆகிடுவான். அகதி ஆனால் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். ஏன் வன்முறை நாட்டில் வருதுன்னு தான் தெரியும். ஏன் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வராங்க உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்மளே காரணமாக இருக்கக்கூடாது தான்.
இது வந்து ஒரு ஒரு நந்தி கிராம் இடத்துல வந்து சென்னை கிட்ட வந்து லேண்ட் எடுக்கிறாங்க. ஜனங்கள்லாம் சண்டை போடுறாங்க, போராடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கட்சியில் வந்து அந்த தொழிற்சாலை எடுத்துக்கிறாங்க. தொழிற்சாலை எப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு 100 ஏக்கரா வேணும், 1000 ஏக்கரா வாங்கிக்கிறான். ஏன் 1000 ஏக்கரா வாங்கிக்கிறான்னு நீங்களே யோசிங்க. என்ன பண்ணுறான், 100 ஏக்கரா வாங்கி 1000 ஏக்கரா வாங்கி 100 ஏக்கரில் ஃபேக்ட்ரி கட்டுறான். மீதி 900 ஏக்கரால் விவசாயத்தை விரட்டடிச்சு கொரியன் கிராஸும் கார்டனும் குரோட்டன்ஸும் போட்டுடுறான். விவசாயத்தை குட் பை சொல்லிடுறான். அவனுக்கு என்ன பெரிய அனுகூலம்னா, இது சலுகை வழியில் கவர்மெண்ட்டில் கிடைக்கிற நிலத்தை தப்பித்தேர்வு வியாபாரத்தில் லாபம் வரல, நஷ்டம் வந்தால் நிலத்தை விற்றே பெரும் பணம் சம்பாதிச்சிடலாம். இதான் நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே அது அவன் என்ன பண்ணுறான், அவர் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. தொழிற்சாலைகள் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் கேட்குறாங்க வந்து கொடுக்குறியான்னு, இல்லைன்னா நான் ஆந்திரா போயிடுறேன், கர்நாடகா போகிறேன்னு சொல்லி ஒரு 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 காம்படிஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த சிஎம் ஸ்கூலில் எல்லாம் சிஎம் நம்ம தான் தொழிற்சாலையை வரணும்னு சொல்லி தேவை எவ்வளோன்னு பார்க்காத நிலத்தை கொடுத்துட்றாங்க. அது தொழிற்சாலை கடிச்சு போய் லாஸ்ட்டில் மூடி அது நிலத்தை விற்று லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை. யார் யோசிப்பாங்க? இது விவசாய பிரச்சனை நினைக்காதீங்க. ஏன்னா அங்கே விவசாயி அவன் ஏரோட்டம் நின்று நம்ம காரோட்டம் நின்று போயிடும், தட்டில் உணவு வராது. ஞாபகம் வச்சுங்க. ஈரோட்டில் பாருங்கள், அவங்க வந்து போராடுறாங்க, கண்ணை கட்டி வாயை கட்டிலாம் போராடுறாங்க. அது சரி, என்ன போராடி என்ன பிரயோஜனம்? அந்த எல்லாம் தொழிற்சாலை ஆகிடுது, விவசாய நிலங்கள்லாம் வீடு கட்டும் மணி ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அது எங்கே பார்த்தாலும் எஸ்டேட்ஸ், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வருது. நான் சொன்னது போல் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போடுறோம், ரோடெல்லாம் அகலப்படுத்துகிறோம், மனித தேவை அதிகமாகிடுச்சு. ஸோ வாய் இல்லாது எது? வாய் இல்லாதது விவசாய நிலம் தான். உடனே சொல்கிற வாயின்றது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. விவசாய நிலம் தான் நிலத்தடி நீருக்கு வாய். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வாயை தச்சா உணவு உண்ண முடியுமா? நீங்கள் விவசாய நிலங்கள்லாம் காங்கிரீட் ஆக்கிட்டீங்கன்னா எப்படி நிலத்தடிக்கு நீர் போகும்? நீங்கள் அது மாதிரி பண்ணலன்னா வீட்டு கிணத்துல தண்ணி வரும். எப்படின்னா அந்த கீழே தண்ணி போய் அங்கே மழை பெய்கிற இடத்துல கீழே போய் நிலத்தடியில் போய் நம்ம வீட்டில் கிணத்துல வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், வாயை தச்சிட்டே வரும். ஸோ நீரும் பிரச்சனையாக வரும். 3வது உலகப் போர் வந்து தண்ணீர் பற்றாக்குறைன்றாங்க. அது காரணம் விவசாய நிலம் இழப்பது தான் காரணம், மறந்துடாதீங்க. ரோட்ஸை போட்டுனே இருக்காங்க, ரோடு அகலப்படுத்துகிறாங்க. அப்புறம் ஏர்போர்ட் வரப்போகுதுன்றான். 2000 கோடியில் விமான பேர் க்ரீன் ஃபீல்டு ஏர்போர்ட். ஆனால் வரப்போகிறது விவசாய நிலத்து மேலே அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் ஆன் ஃபார்ம்ஸ், ரயில்வேயும் போடுறாங்க. எல்லா தேவையும் இருக்குது. இன்னும் 1-2 பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இது வந்து ஆயில் பைப் போகுது. ஆயில் பைப் சும்மா போகல, ஆயில் பைப்பு போகிறனால நிலம் இழக்கிறோம், அது வேறு விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, இது லீக் ஆகுது. ஆயில் லீக் ஆகி எல்லா இடத்துலையும் ஆயில் பரவி அது ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை, அது லீக் ஆகி நிலம்லாம் பாழாத படத்தை நீங்களே பார்க்க போகிறீங்க. அதனால் இது வந்து சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து நான் முடிக்க போகிறேன். என்ன முடிக்கிறேன்னா, இப்படி பல காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் விவசாயிகளே விவசாயத்தில் ஆர்வம் இழந்து விவசாயத்தை விட்டுடுறாங்க. ஏன் விட்டுடுறாங்கன்னா, அவங்கன்னா வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. விவசாயிகள்லாம் வந்து பிரிஞ்சிட்டாங்க. இப்போ வங்கி தொழிலில் செய்கிறவங்களாம் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் விவசாயிகளை பிரிச்சுட்டாங்க, மொழியை காரணமாக சொல்லி. அதான் விவசாயிகள் பண்ண தப்பு. தண்ணீர் இல்லாத இல்லை. இஸ்ரேலுக்கு போனால் நம்ம தண்ணீரில் பாதி அளவு தண்ணீரை பயன்படுத்தி 2 மடங்கு உற்பத்தி பண்ணுறாங்க. வாட்டர் அவைலபிள் டு எவ்ரி ஒன், ரியலி வாட்டர் அவைலபிள் டு எவ்ரி ஒன். ஆனால் வாட்டர் இல்லாத வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் காரணம். அதனால் விடைகளை நாங்கள் அடுத்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாத என்ன இருக்குன்னா, இன்னும் 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம்னா, டெசர்ட்ஸ் க்ரோ ஆகுது. கிளைமேட் சேஞ்சில் டெசர்ட்ஸ் க்ரோ ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? விவசாய நில டெசர்டிஃபிகேஷன்லேயும் போயிடும். அதனால் இந்த விஷயத்தில் பிரச்சனையை மட்டும் சொன்னேன். அதனால் விவசாயிகளை வந்து இன்னிலேருந்து காலையில் எழுந்தவுடனே எல்லா சாமியும் கும்பிடுங்க. நீங்கள் விவசாயியை கும்பிடுறீங்களா இல்லையா உங்களுக்கு இஷ்டம். ஆனால் விவசாயியே நன்றி. நீங்கள் உணவு உண்றதுக்கு முன்னாடி ஒரு முறை விவசாயியே உன்னால் நான் உணவு உண்ணுகிறோம்னு விவசாயி பிரச்சனை தான் அவருடைய பிரச்சனை நினைக்காதீங்க. விவசாயி பிரச்சனை என்பது அனைத்து வயிறு யாருக்கு இருக்கோ எல்லாருடைய பிரச்சனை, உயிரினங்கள் பிரச்சனை, மனிதர்கள் மட்டும் உயிரினங்கள் பிரச்சனை. அதில் விவசாயி நம்மவன். அந்த விவசாயியை காப்பது நம்முடைய கடவுள். கிசான் பகவான்ற மூமெண்ட் என்னன்னா, கிசான் பகவான்னா கடவுளுக்கு சமமாக போட்டுற, ஏன்னா உணவு தரம் தான் கடவுள். உணவு தரம் வந்து கிசான், அது ஞாபகம் வச்சுங்க. 2வது என்னன்னா கிசான் ஜவான். கிசான் ஜவான்றது என்னன்னா, இப்போ வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து சீன வார், பாகிஸ்தான் வரலாம் வந்தபோது ஜெய் ஜவான் ஜெய் கிசான், ஒரு குள்ளமான மனிதர் ஆனால் உயரமான எண்ணங்கள் உடையவர். ஜெய் ஜவான் ஜெய் கிசானார். ஜெய் ஜவான்னா இந்தியாவை எதிர்நாட்டை காப்பாற்றினா ஜவான் முக்கியம்னார். ஜெய் கிசானா மக்களுக்கு பஞ்சத்தை காப்பாற்றினா கிசான்னார். 2 பேரும். நான் வந்து ஒரு மாற்றி என்ன பண்ணியிருக்கேன்னா கிசான் ஜவான் வச்சுருக்கேன். அதாவது விவசாய காப்பாற்ற ஜவான்ஸ் தேவை, நம்மெல்லாம் தேவை. ஒரு சாத்விகமான காந்திய முறையில் விவசாய நிலையை காப்பாற்றணும். உடனே சொல்லி விவசாயிகளுடைய தான் விலாசம். விவசாயிகள் ஒன்று சொல்லப்படுறேன், அவசரப்பட்டு உங்கள் நிலத்தை இழந்துடாதீங்க. உங்கள் நிலத்தை நீங்கள் இழந்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் அதிகமாக விலையேற போகிறது நிலம் தான். நிலம் கிடைக்காது, நிலத்தை புது சப்ளை பண்ண முடியாது. கார் உற்பத்தி பண்ணலாம், விவசாய நிலத்தை உற்பத்தி பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டு நிலத்தை வித்துடாதீங்க. நிலத்தை அப்படியே வச்சுங்க பத்திரமா. உங்கள் நிலம் ஏறும், விலை ஏறும், விலை ஏறும். நீங்கள் கோடீஸ்வரனா உங்கள் நிலத்தை அப்படியே தக்க வச்சுக்கோங்க. ஆனால் விவசாயம் பண்ணுங்கள். இப்படி இருக்கிற நிலத்தில் எதுவுமே எல்லா பிரச்சனையும் இருக்குது, ஆனால் விடைகள் இருக்குது. அந்த விடைகளை கொண்டு வந்து ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம்.
இன்றிலிருந்து நம்ம எல்லாம் உறுதி பூண்டுவோம். என்னவென்றால், நம்மை வாழ வைக்கும் விவசாயிகளை வாழ வைப்போம் என்ற உறுதியை பூண்டு இந்த விலாசத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் ஆர்வமுடையவங்கள்லாம் கூட்டு பண்ணை அமைக்க போகிறோம். அதாவது ஒரு 1000 ஏக்கரை ஒரே நிலமாக்கி பெரிய டிராக்டர்ஸ், ஏன்னா ஆளுங்க விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல. அதுபோல் ஃபார்ம் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்க போகிறோம். விவசாய கத்திரிக்காய் தக்காளி ஒரு ஊரில் விற்கலை, ஒரு ஊரில் 100 ரூபா 500 ரூபா கம்ப்யூட்டர் மூலம் லிங்க் பண்ண போகிறோம். விவசாய வாய்க்கில் மறுமலர்ச்சி 1000 திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரே சொல்ல முடியாது. இந்த சின்ன ப்ரெசன்டேஷனில் சொல்ல வந்தது என்னென்னா, பெரிய பிரச்சனை உட்காந்துருக்கு. அந்த எரிமலை மேலே உட்காந்துருக்கும். அது எரிமலை எப்போனா வெடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீழ்த்து கொள்ள வேண்டும். இது அனைவரும் தங்களுடைய கடமையாக கருதி, ஏன்னா அரசியல் தலைவர்கள்லாம் அட்மாஸ்பியர் வார்மிங் சமாச்சாரம்லாம் தெரியாது, குளோபல் வார்மிங்கால் விவசாயம் குறையும் தெரியாது, அவங்க எப்படி கணக்கு போட்டாங்க தெரியல. இது இல்லாத தப்பி தெரி 3-4 வருஷம் பஞ்சம் வந்து மழை பெய்யலைன்னா என்ன ஆகும்னா உணவு உற்பத்தி போயிடும். அப்போ இந்த ரத்த ஆறு தான் ஓடும், தண்ணீர் ஓடாது. இந்த அளவில் நான் சொல்கிறேன், நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள். தயவுசெய்து இதை பார்க்கும் அனைவருமே கருங்கூப்பி விவசாயியை உன்னை வணங்குகிறோம்னு சொல்லுங்கள். விவசாயியை உன்னை வணங்குகிறோம் சொல்லுங்கள். எல்லாரும் விவசாயி வணக்கத்துக்குரிய விவசாயின்னு இருந்து கூப்பிடுங்க. அந்த விவசாயியுடைய அவனுடைய மொரால், அவனுடைய பதவிக்கு ஒரு பெருமையை தேடித்தாங்க. வணக்கத்துக்குரிய விவசாயின்னு அழைங்க. வணக்கத்துக்குரிய விவசாயி ஞாபகம், வணக்கத்துக்குரிய விவசாயின்னு சொல்லுங்கள். கிசான் பகவான் சொல்லுங்கள். கிசான் ஜவான் அமைங்க. கிசான் பகவான் நம்ம அனைவருமே விவசாயியை கும்பிடுவோம். தப்பித்தறி உங்கள் மொட்டை மாடியில் நீங்கள் காய்கறி வளர்த்தா நீங்களே பகவான் ஆகிடலாம். கிசான் பகவானா எல்லாரும் செய்வோம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன், வாழிய வாழ்க வாழ்க.